finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். வெல்கம் டு மை T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷல். இந்த வருஷம் 2024 T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷலா தான் இருக்க போகுது, நோ டவுட் அபவுட் இட். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ மேட்ச் 13 பிட்வீன் அயர்லாந்து vs கனடா அட் நியூயார்க். ஸோ மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு அண்ட் கனடா அயர்லாண்டை அப்செட் பண்ணிட்டாங்க. மக்களே, ரெண்டாவது முறையா கனடா அயர்லாண்டை பீட் பண்றாங்க. பட் வேர்ல்டு கப்ல இதான் முதன் முறையா. ஸோ ஆல்ரெடி ஒரு அப்செட் USA ஒரு டெஸ்ட் பிளேயிங் நேஷன் பாகிஸ்தானை பண்ணதை நம்ம பார்த்தோம். இப்போ இன்னொரு ஒரு டெஸ்ட் பிளேயிங் நேஷனை கனடா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டோர்னமெண்ட் களை கட்டுது, அதுல நோ டவுட் அபவுட் இட். எல்லா குரூப்புமே இப்போ டஃபா போயிட்டு இருக்கு. முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் குரூப் டி தான் அது ரொம்ப டேஞ்சரஸா இருக்குன்னு. குரூப் டியும் டேஞ்சரஸா தான் இருக்கு. குரூப் ஏவும் ஓப்பன் ஆயிருக்கு. குரூப் பியும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்து 3 பாயிண்ட்ஸ் எடுத்ததுல அதுவும் ஓப்பன் ஆயிடுச்சு. குரூப் சியும் வந்து பாத்தீங்கன்னா டஃபா தான் இருக்கு. ஸோ எந்த குரூப்புமே ஈஸி கிடையாது. இன்னி வரைக்கும் நீங்க வந்து இவங்க தான் டாப் 2ன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு லாஸ்ட் 5 மேட்சஸா சூடு பிடிச்சிருச்சுன்னு சொல்ல முடியும் இந்த T20 வேர்ல்ட் கப்ல. ஸோ சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கே. ஸோ டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க அயர்லாந்து. 137 for 7 அடிச்சாங்க கனடா. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, மேபி அவங்க ஒரு 10 runs 15 runs ஷார்ட் ஒரு 145 150 அடிச்சிருந்தாங்கன்னா ஒண்ணுமே டஃப் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸ்டில் தாட் தட் கனடா அவங்களோட லெவலுக்கு இந்த மாதிரி நியூயார்க் விக்கெட்ல ஓரளவுக்கு டீசெண்டா இருந்தது. இந்த நியூயார்க் விக்கெட்ல ஒரு 137 அடிச்சது இட்ஸ் குட் எஃபர்ட்னு சொல்லுவேன். அதுக்கு முக்கியமான காரணம் நிக்கலஸ் கிர்டான், அந்த லெஃப்ட் ஹேண்டர் பிளேயர் சூப்பரா விளையாடுறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்ட் மேட்சும் யூஎஸ்ஏவோட ஒரு சூப்பர் 50 ஒன்று போட்டாரு. இந்த மேட்ச்ல மேட்ச் வினிங் 49, அவரோட அந்த 49 தான் மேஜர் டிஃபரன்ஸே. அதே மாதிரி மோவா அந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் யூஎஸ்ஏவோடையும் ஒரு 30 odd runs நல்லா ஃபினிஷ் பண்ணுவாரு. இந்த மேட்ச்லயும் ஒரு யூஸ்ஃபுல் 36. இந்த 2 இன்னிங்ஸ்னால தான் அவங்களால 137 அடிக்க முடிஞ்சது. புரியுதா உங்களுக்கு? இல்லனா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாங்க, 130 125 நின்றுப்பாங்க. ஸ்டில் ஐ தாட் தட் ஓகே 10-15 ரன்ஸ் ஷார்ட் பரவாயில்ல. எனிவே ஒரு டீசென்ட் ஜாப் பண்ணிருக்காங்க கனடா. போலிங்ல ஏதாவது டைட் பண்ணுவாங்களா, மேட்ச் கொஞ்சம் க்ளோஸா போகுமான்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். அண்ட் அயர்லாந்து போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா போட்டாங்க. எஸ்பெஷலி பேரி மெக்கர்த்தி சூப்பரா போட்டு 2 wickets எடுத்தாரு. நல்லா அந்த ஒரு என்ன சொல்றது பவுன்ஸை யூஸ் பண்ணி சூப்பரா போட்டாரு. ஒரு மாதிரி பவுன்சரா போட்டு திணற விட்டாரு ஆக்சுவலா கனடா பேட்ஸ்மேனை. அதுக்கேற்ற மாதிரி கிரெய்க் கேங் இந்த மேட்ச்ல வந்தாரு, அவரும் சூப்பரா போட்டாரு. இன்ஃபேக்ட் இந்தியாவுடைய கிரெய்க் கேங் விளையாடி இருக்கணும், ஏன் அவங்க விளையாட வைக்கலன்னு தெரியல. தேவையில்லாம ஒரு ஸ்பின்னர் விளையாடினாங்க அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல. யங் நல்லா போட்டாரு. மார்க் அடையர் ஒன்ஸ் அகைன் ஷோட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், எக்கனாமிக்கலா போட்டாரு, ஒரு விக்கெட் எடுத்தாரு. பட் ஜோஷுவா லிட்டில் ஒன்ஸ் அகைன் டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ்ங்க. இந்தியாவோடையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ஓவர்ல 40 ரன் குத்தாரு. இங்கேயும் பாத்தீங்கன்னா பூரா போட்டாருன்னு தான் சொல்ல முடியும். எனவே மத்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா போட்டு 137 தான் அடிக்க விட்டாங்க. அண்ட் சேசிங்ல அயர்லாந்து வேர் கோயிங் நோவேருங்க. அண்ட் கிரெடிட் கொடுத்தாகணும் கனடா பவுலர்ஸ். சிம்பிளா ஒரு ஃபேக்டா வச்சுட்டாங்க கனடா பவுலர்ஸ். என்ன பண்ணாங்கன்னா, நான் லைன் அண்ட் லென்த் நான் ஸ்டெம்ப்லேயே போட்டுட்டு இருக்கேன். ஓகே, நான் பேஸ் கொடுக்க போறது இல்லை, நீ ஏன் அடிச்சு எடுத்துக்கோ. நான் லூஸ் பாலே போட போறது இல்லை, நான் பாட்டுக்கு ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் இல்லை அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப் போட்டுக்கிட்டு இருக்க போறேன். அப்பப்போ பவுன்சர் போட போறேன், நீ ஏன் அடிச்சு எடுத்துக்கோ, நான் லூஸ் பால் போட மாட்டேன்ற மாதிரி ரொம்ப டிசிப்ளினா போட்டாங்க கனடா பவுலர்ஸ். ரொம்ப பார்க்கறதுக்கே சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா ஒரு அசோசியேட் டீம்ஸ் இவ்வளவு டிசிப்ளினா போலிங் போறாங்கன்னு போது, அதே மாதிரி கனடாவோட ஃபீல்டிங் கொஞ்சம் நல்லா இருந்தது USA மேட்ச்ல கம்பேர் பண்ணும்போது. அதுக்கும் ஒரு ஹியூஜ் கிரெடிட் டு தம். அவங்க கேச்சிங் ஃபீல்டிங்லாம் சூப்பரா இருந்தது. அண்ட் அயர்லாந்து பேட்ஸ்மேன்ஸ் கிளியரா தெரியுது இந்த மாதிரி 2 பேஸ்ட் நியூயார்க் விக்கெட்ல திணறாங்க. நல்ல ஓரளவுக்கு டீசென்ட் பேட்டிங் விக்கெட்னா அயர்லாந்து ஓகேங்க. பட் இந்த நியூயார்க் விக்கெட்ல கிளியர் கட்டா தெரியுது அயர்லாந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்லாம் கிளியர்லி ஸ்ட்ரகிளிங். ஒரு ஸ்டேஜ்ல 59 for 6. ஓகே, கனடா வந்து என்ன சொல்றது 100 சுருட்டிடுவாங்க போற இங்க அயர்லாண்டை, முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா டாக்டரலும் மார்க் அடையரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் 60 ரன் பார்ட்னர்ஷிப் 7வது விக்கெட்டுக்கு சூப்பரா போச்சு. ஆக்சுவலா அவங்க தான் ஒரு ஹோப் கொடுத்தாங்க, திருப்பி மேட்ச்ல ஒரு உயிர் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஈஸியா வின் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சோம் கனடா. அண்ட் 60 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ரொம்ப சூப்பரா இருந்தது. லாஸ்ட் ஓவர்ல 17 runs to win. ஸோ அது வரைக்கும் ஒரு ஹோப்போட தான் இருந்தாங்க அயர்லாந்து. அண்ட் லாஸ்ட் ஓவர் கார்டன் சூப்பரா போட்டு டிஃபெண்ட் பண்ணிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். 5 ரன் தான் கொடுத்தாரு அந்த ஓவர்ல, சூப்பரா போட்டாரு. ஸோ 12 runs வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க கனடா. அண்ட் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கார்டன் சூப்பரா போட்டாரு, ஹெலிகர் செம்மையா போட்டாரு. ஸோ கைண்ட் ஆஃப் கம்பைன்ட் போலிங் எஃபர்ட். மற்ற ஸ்பின்னர்ஸ் கேப்டனும் அவரும் எல்லாருமே எக்கனாமிக்கலா போட்டாங்க. அதனாலதான் அவங்களால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ சூப்பர் எஃபர்ட் ஃப்ரம் கனடா, நோ டவுட் அபவுட் இட். அயர்லாந்து பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஏன்னா அவங்களோட கேப்டன் பால் ஸ்டெர்லிங் அவரோட ஃபார்ம் இஸ் அ பிக் கன்சர்ன்ங்க. ரீசெண்டா அவர் பெருசா அடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி கிளியரா ஷேப்பே இல்லாம விளையாடுறாரு. ஏன்னு தெரியல. 2 மேட்சுமே பாருங்க ஒரே மாதிரியே புல் ஷாட் ஆடி டாப் வெஜ் விக்கெட் கீப்பர் கேட்ச். ஸோ கைண்ட் ஆஃப் பால் ஸ்டெர்லிங் ஒரு ஃபார்ம் மிகப்பெரிய கன்சர்னா உங்களுக்கு இருக்கு. பால்பெரின் என்னைக்குமே ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுப்பாரு அயர்லாண்டுக்கு, அதுவும் மிஸ் பண்றாங்க. அவரும் பாத்தீங்கன்னா 2 மேட்சா அடிக்கல. 2 பேர்ல ஜென்ரலா பால்பெரின் ஒரு ஸ்டார்ட் கொடுப்பாரு, அதை பக்காவா மிஸ் பண்றாங்க. கிளியரா தெரியுது. ஹாரி டக்கர், லூகான் டக்கர்லாம் நல்ல பிளேயர்ஸ். பட் இந்த 2 பேஸ்ட் விக்கெட்ல பங்கமா என்ன சொல்றது ஸ்ட்ரகிள் ஆறாங்கன்றது ஓப்பனா தெரியுது. அயர்லாந்து மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தோம் இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. பட் அவங்களோட கேம்பெயின் இந்த 2 மேட்சா ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கு. வெரி டவுட் தட்
அவங்க வந்து சூப்பர் 8 குள்ளலாம் குவாலிஃபை ஆகுறது. ஏன்னா USA வேற லெவல்ல விளையாடி 2 மேட்ச் ஆடி 2 வின்னு. இந்தியா வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பாகிஸ்தான் கம்பேக் கொடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கனடா ஒரு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அயர்லாந்து எப்படி வந்து கம்பேக் கொடுப்பாங்கன்றது எனக்கு தெரியல. இட் வில் பி டஃப் தான், பட் ஸ்டில் தே வில் பி என்ன சொல்றது, ஏதாவது ஒரு மேட்ச் ஆகுது 2 மேட்ச் ஆகுது வின் பண்ணிட்டாவது போகணும்னு எதிர்பார்ப்பாங்க. we have to wait and see. ஸோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். until then